முக்கிய நிகழ்வுகள். அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான அக்னி வசந்த திருவிழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான அக்னி வசந்த திருவிழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், சுவாமி வீதி உலா, திருக்கல்யாணம் நடைபெற்று கடந்த வெள்ளிக்கிழமை திருத்தேர் விழா நடைபெற்றது. தீமிதி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த ஊஞ்சல் உற்சவத்திற்கு உபயதாரர்களாகிய டாக்டர் ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் செய்திருந்த விழாவில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் வீடுகளில் தேசிய கொடியேற்ற அழைப்பு விடுத்தனர். அதனை ஏற்று இன்று முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் அவர் இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளும் தேசிய கொடியையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான மாலதி மஞ்சினி, வள்ளி செல்வராஜ், சரவணன், விநாயகம் பிரகாஷ், பாக்கியம் பச்சையம்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெட்டி செமினார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 14ஆம் ஆண்டின் விளையாட்டு விழா புதன்கிழமை காலை 8:30 மணியளவில் உப்பளம் பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் திரு தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் முனைவர் எஸ். பாஸ்கரன் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் போட்டிகளில் திருமதி அனிதா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் திரு சின்னப்பன் நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் அலெக்ஸ் அன்புராஜ் தலைமையிலான ஆசிரியர்கள் சிறப்புடன் செய்தார்கள். முன்னதாக இறை வணக்கத்துடன் தொடங்கிய விழா நண்பகல் 12:30 மணியளவில் நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவடைந்தது.
78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக மரக்கன்றுகள் லாஸ்பேட் பகுதியில் நடப்பட்டது. மாணவர் காங்கிரஸ் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக மரக்கன்றுகள் லாஸ்பேட் பகுதியில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வைத்தியநாதன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் KSK ஹர்ஷவர்தன் முன்னிலை வகித்தார். மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாநில பொது செயலாளர்கள் தினேஷ்குமார், ஹரிராஜன், மாநில பொருளாளர் கீர்த்திவாசன், மாணவர் காங்கிரஸ் ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஷேக் ஷாருக், மேற்கு மாவட்ட தலைவர் நவீன், தொகுதி தலைவர்கள் விக்னேஷ் மற்றும் சந்தோஷ், தொகுதி பொது செயலாளர் ராகவன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாப்பு வளையம் அமைத்தனர். தொண்டமாநத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். தொண்டமாநத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் அருகே உள்ள ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் திருத்தேர் விழா கடந்த 7ஆம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணியளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் நடந்தது. இதில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டன. சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு 1 மணியளவில் கோவில் வாசலில் முதலாக 5 ஆடுகள் பலியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் 100கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டன. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையலிட்ட இரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்ப்பாய்ந்தான் கார்த்திகேயன், வையாபுரி மணிகண்டன், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்து வருகின்றனர். கொஞ்சம் தூரம் அரிசி ஈத்துவாங்க, அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு வரீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் அகில இந்திய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, லட்டு வழங்கி கொண்டாட்டம். விடுதலை சிறுத்தை கட்சியின் அகில இந்திய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, லட்டு வழங்கி கொண்டாட்டம். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு குப்பம் பகுதியில்
பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வழங்கினார். இதில் மாநில பொறுப்பாளர், மாநில பொருளாளர் தமிழ்மாறன், கருத்தில் மாநில செயலாளர் ஜெயக்குமார், மாணவர்கள் அணி இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாப்பட்டு தொகுதி துணை செயலாளர் வேலு அபிராமி செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தின விழா முன்னிட்டு செல்வ கணபதி எம்பி தலைமையில் கையில் தேசிய கொடி மோட்டார் சைக்கிள் பேரணி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எம்பி செல்வ கணபதி தலைமையில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் லாஸ்பேட் சித்தானந்தா கோவிலில் தொடங்கி தொகுதி முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமென விழிப்புணர்வு பேரணி செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் கையில் தேசிய கொடியுடன் மோட்டார் சைக்கிள் பேரணி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை கையில் கொடியை ஏந்தி கொண்டு மோட்டார் சைக்கிளில் பேரணியாக விழாவை சிறப்பித்தனர். பூஜ்ய நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசியதாவது: பூஜ்ய நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசியதாவது: புதுச்சேரி மாநில எந்தவிதமான தரவுகள் இல்லாமல் 1.5% உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதினால் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு சமூகங்களின் மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அமைச்சரவை முடிவில்லாமல் தன்னிச்சையாக இடஒதுக்கீடு முறையினால் ஓபிசி, எம்பிசி, பிசிஎம், இபிசி, பிடி பட்டியலினம் உள்ளிட்ட மக்கள் மிக கடுமையாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடபிள்யூஎஸ் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிலும் மாநில அரசுகள் இதனை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு இல்லை. மேலும் பாஜக ஆட்சி செய்த கர்நாடக மாநிலத்திலும் அப்போதைய பாஜக அரசு கடும் எதிர்ப்பின் காரணமாக அமல்படுத்தவில்லை. மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் கணக்கெடுப்பு நடத்தி வெறும் 3% இடஒதுக்கீடு தான் அளித்துள்ளனர். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆணையம் அமைத்து அரசு பரிந்துரைத்த பின்னர் தான் புதுச்சேரியில் இடஒதுக்கீடு முறை அமலானது. வெறும் 1.5% உள்ள நவீன ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு சமூகத்தில் மாநிலத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாநிலத்தில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுவதை முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு தற்காலிகமாக இந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டுகோள் வைக்கிறேன் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருது பாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழாவில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருது பாண்டியன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அரசு பள்ளி குருசுகுப்பத்தில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அரசு சிறப்பு வழக்கறிஞர் மருது பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை வகித்தார். குருசுகுப்பம் பங்கு தந்தை அந்தோணிசாமி இல்ல தலைவி எலிசபெத் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி குணா அவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் விழாவை சிறப்பித்தனர். சுதந்திர தின விழா போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் வழங்கி விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும்
சிற்றுண்டி வழங்கி கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து அருமையான சுதந்திர தின விழா உரையாற்றி மருது பாண்டியன் விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெருமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். Saran of 8th standard, second prize. Third prize. Kanishti of 8th standard, third prize. கனரா வங்கி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் கனரா வித்யா ஜோதி திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி 14/8/2024 அன்று புதுச்சேரி கம்பன் நகர் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு பள்ளியில் நடைபெற்றது. கனரா வங்கி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் கனரா வித்யா ஜோதி திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி கம்பன் நகர் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு இளங்கோவன் மற்றும் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் சதீஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் SC/ST மாணவிகள் அவர்களின் கல்வித்திறனின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு தலா ரூபாய் 3000ம், 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு ரூபாய் 5000ம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. புதுவை மண்டலத்தின் கீழ் இயங்கும் 53 கிளைகள் மூலம் சுமார் 12,72,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் 44,742 மாணவிகளுக்கு 18 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோவன் மற்றும் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் திரு டி. சதீஷ்குமார் ஆகியோர் பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மாணவிகளை நன்றாக பயில ஊக்கப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கனரா வங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர். இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ண கொடியேற்றும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் கொடியேற்றுவோம். இந்நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பம் இட்டு தேசிய கொடியை அசைத்தும் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து வீட்டு அலுவலகங்களிலும் ஏற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தேசப்பற்று பாடல்கள் ஒலிக்க நடனமாடிய மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த விழாவில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் குபேர் நினைவு தினத்தை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் சேவலுடன் சென்று குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் எட்வர்டு குபேர் புதுச்சேரியின் முதல் முதலமைச்சராக இருந்தார் மற்றும் 1959 முதல் 1964 வரை பணியாற்றினார். இவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் புதுச்சேரியில் முதலாக வெற்றுக்கால் சேவல் சண்டை கலை உருவாக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் குபேர் 45வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி அமரர் குபேர் அன்சாரி வெற்றுக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் அண்ணா சிலை சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேர் உருவப்படத்திற்கு மாநில தலைவர் ரமணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலை அருகே உள்ள குபேரின் திருவுருவ சிலைக்கு சேவலுடன் சென்ற அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா ஆறுமுகம், நேரு, அனிபால் கென்னடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முன்னாடி வேணா, இந்த முனைக்கு வேணாம், இந்த முனைக்கு வேணாம், இந்த முனைக்கு வேணாம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சேவல் ஏறுது. ஆயா. போகுது கையா இருக்கு. குபேர் முன்னாள் முதலமைச்சர் பாண்டிச்சேரியின் நகர தந்தை அவர்களின் நினைவு தினம், 45வது நினைவு தினம். இன்று நாங்கள் புதுச்சேரி அமரர் குபேர் அன்சாரி வெற்று சேவல் கலை கிளப் சார்பாக அவர்களுக்கு இன்று மரியாதை செலுத்த வந்துள்ளோம். இந்த கிளப் அவருடைய முன்காட்டுதலும் வழிகாட்டுதலின் பேரிலே தொடங்கப்பட்டது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், முதலில் ஒரு முதலமைச்சர் இந்திய அளவில் சேவல் சண்டை விட்டவர் என்பது அவர் மட்டுமே அந்த பெருமை சார்ந்தவர். அதற்கு பிறகு யாரும் இதை முன்காட்டி எடுத்து செல்லவில்லை என்பது ஒரு மிகவும் வருத்தம். ஆனால் இப்பொழுது புதுச்சேரியில் உள்ள அனைத்து சேவல் கலை வல்லுநர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கிளப்பை அரசாங்கத்தின் விதிப்படி பதிவு பெற்றுள்ளோம். இனி அவர்களின் நினைவு தினம் மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சேவல் கலையை வளர்ப்பதற்கு, சேவல் கலை என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் ஒன்று. அதை சில காவல்துறை நண்பர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். அந்த பார்வையை மாற்ற வேண்டும் என்பது எங்களோட முதல் நோக்கம். இது முற்றிலும் விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயம் என்பதனால் பதிவு பெற்ற கிளப் மூலமாக பதிவு பெற்ற அரசாங்க விதிகளின்படி இனி ஒவ்வொரு நினைவு தினத்திற்கும், ஒவ்வொரு பிறந்தநாள், அரசியல் தலைவர்களின் பிறந்தநாள் அனைத்திற்குமே மிக சிறந்த விழாவாக கொண்டாடலாம் என்று முடிவெடுத்துள்ளோம். அது மட்டும் அல்லாமல் இன்று அண்ணன் குபேர் அவர்களின் நினைவு தினத்தை விட்டு இலவச அன்னதானமும் சேவல் கிளப்பின் சார்பாக வழங்கப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் கோரிக்கை என்னவென்றால், அரசாங்கம் இதை ஒரு வீர விளையாட்டாக பார்க்க வேண்டும். காவல்துறை நண்பர்களும் இதை ஒரு வீர விளையாட்டாக பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் நடத்தினோம். உயர்நீதிமன்றமும் எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது, உச்சநீதிமன்றமும் எங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. ஆனால் சில காவல்துறை நண்பர்கள் இதை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வீர விளையாட்டு. இதை தாண்டி இதில் எந்த ஒரு சூதும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோப்பைகளுக்காகவும் பதக்கங்களுக்காகவும் மட்டுமே நடத்தப்படுகிற விளையாட்டு இது. இதை அரசாங்கம் எங்களுக்கு அங்கீகரித்து எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த கலை அழியாமல் பாதுகாக்க அரசாங்கம் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதை முதலமைச்சரின் அன்று புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் பிரைமரி பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார்.
புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் பிரைமரி பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் பிரைமரி பள்ளியில் இன்று நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். மேலும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பள்ளி மாணவர்களுடன் நடைபெற்ற தேசிய கொடி ஏந்திய ஊர்வலத்தை தொடக்கி வைத்து அவரும் ஊர்வலத்தில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக நகர ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.